வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு சாப்டர் ஆனது இருந்திருக்கும். அந்த ஒரு சாப்டர்ல அது நீங்களாக கூட இருந்திருக்கலாம், இல்லைன்னா உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களாக கூட இருந்திருக்கலாம். ஆனா அவங்க ஒரு முழுக்க முழுக்க எமோஷனலான ஒரு சாப்டராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். ஏன் இதெல்லாம் நடக்கு, எதற்காக இதெல்லாம் நடக்கிறது என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் இது வரைக்கும் நடந்திருக்கும். ஆனா அது ஏன் நடந்ததுன்னு இன்னும் வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமா தெரியாதுங்க. ஆனா அதை நினைத்து உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன கவலைகள் இருக்கத்தாங்க செய்யும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக ஏன் இப்படி மாறியது, இதற்கான காரணங்கள் என்ன என்று எல்லாத்தையும் நீங்க யோசிக்கவும் ஆரம்பிப்பீங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, புதிதாக என்னுடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் வந்தான், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா என்று தவறான ஒரு கணக்கையே நீங்க போட்டு விடுவீங்க. ஆமாங்க, உங்க கூடவே இருக்கக்கூடிய மனிதர்கள் மீது உங்களுக்கு சந்தேகம் என்பது வராது. உங்களிடம் யாராவது புதிதாக பழகினாலோ, இல்லைன்னா உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களிடம் ஏதாவது தவறாக ஏற்றி விட்டாலோ நீங்க மற்றவர்கள் மீது கோவப்படுவீங்க. இதுதாங்க உங்களுடைய குணமாக இருக்கும். அதனாலேயே சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இதுவரைக்கும் போயிருந்திருப்பாங்க. ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். எனவே முடிந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுவது என்பது நல்லதுதான். அதை யார் மீது பட வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதில் தெளிவான ஒரு முடிவை நீங்கள் எடுப்பது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல அளவுக்கு உங்களுக்கு மானமும் மரியாதையும் நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக நிச்சயமா உங்களுக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க இதுவரைக்கும் தாங்கிய அமைதி, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பேசலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனா நீங்க அமைதியை மட்டுமே சூஸ் பண்ணி கொண்டே தாங்க இருப்பீங்க. மற்றவங்க பேசுவதை மட்டுமே தாங்க நீங்க வேடிக்கை பார்ப்பீங்க. எப்போதுமே நீங்க பேசணும்னு நினைப்பீங்க. ஆனா எல்லாரிடமும் நீங்க பேச மாட்டீங்க. உங்களுக்குன்னு பிடித்த நபர்கள், உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே பயணிக்கக்கூடிய மனிதர்கள், அவர்களிடம் மட்டுமே தாங்க நீங்க அதிகமாக பேசுவீங்க. ஆனா மற்ற நபர்கள் இருக்கும் பொழுதும் நம்மளும் பேசியிருக்கலாமோ, நம்மளும் இதை சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்குள்ள பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் அது எதையுமே நீங்கள் வெளியே சொல்லாமல் மனதிற்குள் மட்டுமே தாங்க வைத்து கொண்டு இருந்திருப்பீங்க. நீங்க அமைதியை எப்பொழுதுமே சூஸ் பண்ணி வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். சண்டை சச்சரவு வந்தாலும் அது வேண்டாம் என்று ஒதுங்கி போகக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாகவும் நீங்க இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. இந்த ஒரு அமைதி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஈஸியாக உங்களுக்கு கிடைப்பது கிடையாது. அது உங்களுக்கு ஒரு சைடில் இருந்து பார்க்கும் பொழுது அதிகப்படியான மனவலியை உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக இது ஏன் இப்படி நடந்தது, இதற்கான காரணங்கள் என்ன என்று நீங்களே அதிகமாக யோசிக்கவும் ஆரம்பிப்பீங்க. அதே போல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் அதை யாராலையுமே உங்களுக்குள்ள இருந்து கட்டுப்படுத்தவே முடியாது. இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஆழமாக அது பதிந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய காதல் ஏன் தெரியுமா முழுமைக்கும் நிறைவேறாமல் பாதியிலே போய்விட்டது. நீங்க உங்களுடைய காதலை சீரியஸாக எடுத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இதுவரைக்கும் இருந்தீர்கள். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களையும் சின்ன சின்ன பாதைகளையும் உங்களுக்குள்ள சின்ன சின்ன முடிவுகளை கூட எடுக்க விடாமல் தவறான ஒரு முடிவுகளையும் எடுக்க வைத்திருக்கும். ஆனால் இது ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய நேரங்களாக இருக்கட்டும், உங்களுடைய சூழ்நிலைகளாக இருக்கட்டும், இல்லை என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளாக இருக்கட்டும், இதில் ஏதாவது ஒன்று இதில் காரணமாக இருக்கும். ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தாங்க உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான எதுவுமே முடிவடையாத காதல் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னை வரைக்கும் பதில் தெரியாம ஒரு உணர்வாகவே உங்களுக்குள்ள சுத்தி கொண்டேதாங்க இருக்கும். அதனால என்ன செய்வது என்று தெரியாமல் இருவரும் முழித்து கொண்டேதாங்க இருப்பீங்க. நீங்க மறைக்கின்ற கண்ணீர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதுவும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுவும் வெளியில் வந்து மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த ஒரு நேரத்தில் தீர்ந்து விடுங்க. ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள கண்ணீர் இருக்கத்தான் செய்யும். அந்த ஒரு கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் இருக்கும். நீங்கள் அதனை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் உங்களுக்குள்ள பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை தேடி கொடுக்கும். நீங்க சில உறவுகளையோ சில மனிதர்களையோ நினைக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு கவலைகளானது ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த கவலைகளிலிருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியாமல் உங்களை நீங்களே சித்திரைவதைப்படுத்திய நாட்கள் கூட நிச்சயமாக இருக்குங்க. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை முழுமைக்கும் பார்த்துக்கோங்க. பார்த்து கொண்டதான் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக இருக்கும். நான் இது வரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கிறது என்பதை நீங்கள் முழுமைக்கும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எனவே மறக்காம இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளானது நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நீங்கள் அமைதியாக வளர ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சியானது இருந்திருக்கும். ஆனால் நீண்ட நாட்கள் நீங்கள் செய்த வேலையவே செய்து கொண்டிருப்பீங்க. எனக்கான ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்கும், அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தால் என்னுடைய வாழ்க்கையில் நானும் அதனை பயன்படுத்தி காட்டுவேன் என்கிற மாதிரியான நிறைய எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். அது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த வாய்ப்பானது உங்களுக்கு கிடைத்ததுமே அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன்களை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அது எதுவுமே அந்த ஒரு வெற்றியானது உங்களுக்கு வெளியில் தெரிய ஆரம்பிக்காது. போக போகத்தாங்க அந்த ஒரு வெற்றி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் அந்த ஒரு வெற்றியானது கிடைத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறவும் செய்யுங்க. எனவே இந்த ஒரு நேரம் என்பது ஆரம்பத்தில் உங்களுக்கு தவறுகளாக ஆரம்பித்தாலும் போக போக உங்களுடைய வாழ்க்கையை அது நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போகுங்க. அதனால முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அமைதியாக வாழ்க்கையில இருந்தாலுமே அமைதியாகவும் வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா அது ஆரம்பத்துல எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. போக போக உங்களுடைய வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. அதன்படி ஆரம்பிக்கவும் செய்வீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கை இனிமே நல்ல நல்ல பாடங்களை நிச்சயமாக உங்களுக்குன்னு தேடியும் கொடுக்குங்க. எனவே மறக்காம நம்முடைய இந்த செயலை மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இதை உங்களை தைரியமான ஒரு மனிதர்களாக மாற்றி கொடுக்கும். புதிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது தேடியும் கொடுக்கும். அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு அடிக்கப் போகிறதுங்க. நீங்க இதுவரைக்கும் தேடிக்கொண்டிருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு வாய்ப்புகளாக இந்த ஒரு நேரத்தில் அமையவும் ஆரம்பிக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகள் முன்கூட்டியே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். ஆனா நீங்க அதனை பயன்படுத்தாம தவற விட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக அது நிச்சயமாக அமையும். அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக அந்த வாய்ப்புகள் கிடைக்க கிடைக்க அதனை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் நிச்சயமாக கிடைத்து கொண்டே தாங்க இருக்கும். அது உங்களுடைய அதிர்ஷ்ட கதவை தட்டும். புதிய வாய்ப்புகளை தேடி கொடுக்கும். நிலையான ஒரு தன்மையை உங்களுக்குள்ள உருவாக்கவும் செய்யும். அதே போல புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மைகள், யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு நீண்ட நாட்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் உங்களால் வாங்கவும் முடியும். அதற்காக சேர்த்து வைக்கவும் முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் என்பது கிடைத்திருக்கும். உங்களுடைய கண்ணீர் இப்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் எவ்வளவோ விஷயங்களை நினைத்து நீங்கள் கண்ணீரை வர வைத்திருப்பீங்க. ஆனால் அந்த கண்ணீர்கள் அனைத்தும் இனிமேல் வீண் போகாது. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வழிகள் தாங்க உங்களுக்கு சில பாடங்களையும் நிச்சயமாக கற்றுக்கொடுத்து இருக்கும். இந்த விதமான பாடங்கள் இப்பொழுது நல்ல ஒரு முடிவையும் உங்களுக்குள்ள உருவாக்கவும் செய்யுங்க. நீங்கள் ஆரம்பத்தில் மெதுவான அதே மாதிரி அமைதியான ஒரு சிரிப்பை நீங்கள் போட்டு கொண்டிருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எல்லாத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். அதை நீங்களும் உணரவும் ஆரம்பிப்பீங்க. இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்திலும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையாகவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாகவும் நிச்சயமாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும். நீங்க பாதுகாப்பு அதனுடன் சந்தோஷம் இந்த இரண்டுமே கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயரவும் ஆரம்பிக்கும். நீங்க இதுமே சண்டை போடுவது என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீங்க. அதிகமாக ஓட வேண்டியதும் உங்களுக்கு தேவை கிடையாது. செட்டில் ஆக வேண்டும். அதற்காக என்ன செய்யணுமோ அதை மட்டும் நீங்க செய்து கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமான உங்களுடைய பாதையை நோக்கி போக ஆரம்பிக்கும். அமைதியான வெற்றியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த நீண்ட நாட்கள் உங்க கூடவே வரக்கூடிய ஒரு வெற்றியாக நிச்சயமா மாறிவிடும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க